குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேச போகிறோம். ஸோ அப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுத போகிறோம். அது வந்து நேஷ்னல் லெவலில் உள்ள ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். டிஎன் செட்டு வந்து ஸ்டேட் லெவலில் உள்ள ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போது சிஎஸ்ஆர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்கும். ஓகே, கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்கும். இங்கே வந்து கொஸ்டின் வந்து மீடியமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. செகண்ட் என்னென்னா, அங்கே வந்து தேர் இஸ் நோ டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலும் 1% இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்னென்னா இங்கே என்ன 70% இங்கே டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? டிஎன் செட்டில் என்னது 70% டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடுத்து அங்கே என்னென்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அங்கே வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அன்ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். புரியுதுங்களா? அங்கே வந்து ரியல் அனாலிசிஸில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா அதிகமாக கேட்பாங்க. அங்கே வந்து அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இப்போ ஒரு சாப்டரை வந்து 10 தான் இப்போ ஒரு ஏதோ ஒன்று லீனியர் அல்ஜிப்ரான்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 5 சாப்டராக பிரிச்சுக்கிறோம். சப்போஸ் அதில் அவங்க 10 கொஸ்டின் கேட்குற முடிவு பண்ணியாச்சுன்னா ஒவ்வொன்றும் என்னது 2 கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுருவாங்க. அப்போ 10 கொஸ்டின் புரிஞ்சுது. சப்போஸ் 5 கொஸ்டின் கேட்குறத முடிவு பண்ணியாச்சுன்னா ஒவ்வொன்றையும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம். அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இங்கே அந்த இது கிடையாது. சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் வந்து இங்கே உள்ள கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து டெப்த் நாலேஜ் தேவைப்படும். ஸோ டெப்த் நாலேஜ் இங்கே தேவைப்படும். அது கான்செப்ட் பற்றி தெளிவாக இருந்தால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இங்கே வந்து இந்த டெப்த் நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? அங்கே ரொம்ப டெப்த்தாக தேவைப்படும். இங்கே வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அங்கே வந்து ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சாலும் நம்ம கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்க முடியும். இங்கே அப்போ அந்த இதெல்லாம் இங்கே தேவையில்லை. ரைட்டா? இங்கே எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். மீடியம் லெவல் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இது இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அங்கே வந்து பாஸ் சான்ஸ் வச்சுக்கோமே. பாஸ் சான்ஸ் வந்து அங்கே வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இங்கே பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அங்கே ரொம்ப கம்மி, இங்கே ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ளஸ். அப்புறம் அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஸ்டாட்டிக்ஸ்லாம் கொஸ்டின் வந்து அங்கே ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க, இங்கே ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. சரிங்களா? அப்போ எல்லா கொஸ்டினுமே இங்கே ஈஸியாக மீடியம் லெவல்லாம் கேட்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ 2 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் அடிக்கணும்னா இங்கே டேரக்ட் கொஸ்டினை தான் கேட்க முடியும். அப்போ தான் கேட்பாங்க. சரிங்களா? இது ஒன்று. ரைட். இப்போ என்னென்னா, இப்போ டிஎன் செட்டு அதாவது சிஎஸ்ஆர் எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் பாஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் இருக்குமான்னு தான் இப்போ கொஸ்டின். இதெல்லாம் இருக்குமான்னு தான் இப்போது அதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ சிஎஸ்ஆர் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நல்லது. ஆக்சுவலாக அதை சால்வ் பண்ணால் நமக்கு டெப்த் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வந்து டிஎன் செட் வந்து பாஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு. இது ஒன்று. இப்போ டிஎன் செட்டு சப்போஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிறோம். டிஎன் செட்டு எக்ஸாம் பாஸ் ஆனால் நடக்கும்னா, இப்போ இந்த வருஷம் பாஸ் ஆகும். 2014 பாஸ் ஆகிறோம். 2024 பாஸ் ஆகிறோம். ஸோ டிஎன் செட் பாஸ் ஆனால் இப்போ எல்லா காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் ஒரு 15,000 வேலைக்கு போனால் கூட அவன் என்ன கேட்குறான், 12,000 வேலைக்கு போனால் கூட எம்எஸ்சி இருக்கா, எம்எஸ்சி மட்டும் பத்தாதுங்க சார், பிஹெச்டி இருக்கா, இல்லை நெட்டு செட் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறான். ஸோ அதோடு போனால் மட்டும் என்ன இந்த யூஜிசி நாம்ஸில் சம்பளம் தந்துட போகிறான்னா கிடையாது. அதே 15,000 தரப்போகிறான். சரிங்களா? ஸோ சப்போஸ் அங்கே ஒரு 15,000 வேலைக்கு சாதாரண ஒரு 15,000 வேலைக்கு பார்க்குறது கூட நமக்கு என்னது
ஒரு நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறான். ஸோ ஒரு சாதாரண ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க கூட ஒரு 15,000 சம்பளம் வாங்கிடுறாங்க. நகை கடையில் வேலை பார்க்குறவங்க கூட 20,000 சம்பளம் வாங்கிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 8,000 10,000 ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. ஸோ அதுக்குமே என்னது பிஎஸ்டி கேட்குறான். ஸோ ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவல் குவாலிஃபிகேஷன் கேட்குறான். ஸோ சப்போஸ் டிஎன் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் காலேஜில் நம்ம என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்கே மினிமம் நாம்ஸ் இதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ரைட்டா, ஒன்று பிஎஸ்டி ஆர் நெட் செட் ஆர் குவாலிஃபிகேஷன்ஸ். ரைட், அடுத்து வந்து இப்போ டிஎன் செட் இப்போ பாஸ் பண்ணதுனால இப்போ வந்து என்னது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து எக்ஸாம் எழுதலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ளே எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதி நம்ம அதில் நம்ம ஜாப்பில் சேர்ந்துக்கலாம். இது இருக்குது. சரிங்களா? இல்லைன்னா அடுத்து இந்த வருஷத்தில் வரும் 2024 இந்த எண்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வரும் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் வரும். ஸோ அதுக்கு ஒன்று பிஎஸ்டி வேணும், இல்லை டிஎன் செட்டு ஆர் சிஎஸ்ஆர் செட்டு வேணும். ஸோ இப்போது இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இவ்வளோதான். ஸோ இது மெயின். இப்போ டிஎன் செட் இப்போ நடத்திட்டாங்க. ஸோ அடுத்து அவங்க எத்தனை வருஷம் கழித்து நடத்துகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா 2017 நடத்தி இப்போ 2024 7 வருஷம் கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா, லாக்டவுன் முடிஞ்சே 3 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது இதனால் அடுத்து 2025 நடத்துகிறாங்களா 26 நடத்துகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்குள்ளே இந்த எக்ஸாம்லாம் வந்துடும். சரியா, இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம் வந்துடும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அடுத்து எத்தனை 5 வருஷமோ 10 வருஷமோ தெரியல. சரிங்களா? ரைட். ஸோ இதாங்க இப்போ எக்ஸாம் இந்த டிஎன் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இப்போ சப்போஸ் இப்படி வச்சுப்போம். இப்போ டிஎன் செட்டுக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த டேரக்டாக லிங்க் வச்சுக்கோம். இப்போ டிஎன் செட்டு ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுத போகிறோம்ல. ஸோ அதுக்கும் இதனால் என்ன யூஸ்னால், இப்போ உங்கள்கிட்ட பிஹெச்டி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இல்லை சிஎஸ்ஐஆர் குவாலிஃபிகேஷனோ இல்லை டிஎன் செட் பழைய குவாலிஃபிகேஷன் தான் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு டேரெக்டாக போயிடலாம். அப்போ அது எதுவுமே இல்லாமல் வெறுமனே எம்எஸ்சி மட்டும் வச்சுருக்கோம், இல்லை எம்ஃபில் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த டிஎன் செட் ரொம்ப இந்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் ஆகியே தீரணும். ஓகேங்களா? டிஎன் செட் வந்து பாஸ் ஆகியே தீரணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, ரைட். இப்போது இதுக்கு என்ன லிங்க்னா, இப்போ இந்த எக்ஸாமுக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது. என்ன லிங்க்னா, இப்போது டிஎன் செட்டில் நம்ம பேப்பர் 1 படிக்கிறோம். ஓகே, பேப்பர் 1 படிக்கிறோம். ஸோ இதில் வந்து பேப்பர் 1 நமக்கு அங்கேயும் பேப்பர் 1 இதே கான்செப்டில் வருது. ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே அங்கே உங்களுக்கு 50 மார்க் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அந்த 50 மார்க் அங்கே அடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் 2ல் வந்து ஆப்ஷனல் டைப் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? இங்கே நம்ம 100 கொஷின் எழுதுகிறோம், அங்கே என்னது 50 கொஷின் எழுதுவோம். அப்போ அங்கே ஒரு 50 மார்க் வருது. ஸோ இதே பேட்டர்ன் தான். ஓகே, ரைட்டா? அப்போ நம்ம டிஎன் செட் நீங்கள் ஒழுங்காக பண்ணாலே பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ ஒழுங்காக பண்ணாலே இங்கேயும் உங்களுக்கு மார்க் அதிகமாக வந்துடுது. ஓகேங்களா? ஸோ சூப்பராக மார்க் வந்துடுது. இங்கே என்னது இன்டெரக்டாக 100 மார்க் படிச்சிருங்க. 230 மார்க்குக்கு 230 மார்க்குக்கு 100 மார்க் உங்களுக்கு இப்போ கையில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ஸோ டைம் வந்து எத்தனை நாள் இருக்குது? 33 நாள் கரெக்ட், 35 நாள் கரெக்டாக இருக்கும். சரி, 35 நாளுங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். இது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இதில் நல்லா மார்க் வந்துடும். ஸோ இதுக்கு சேர்த்து படிங்க. ரைட்டா? இதை மட்டும் படிக்க கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்பாங்க, மேலோட்டமாக படித்தா போதும், கோச்சிங் சென்டர் லெவல் படித்தா போதும்ட்டு அப்படிலாம் படிக்காதீங்க. டெப்த்தாக படிங்க. டெப்த்தாக படிச்சுன்னா இங்கேயும் பாஸ் ஆகலாம், இங்கேயும் நல்ல மார்க் வரும். இப்போ ரைட்டா? இப்போ இங்கே 100 மார்க் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வரும்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு இப்போதைக்கு டென்டேட்டிவ் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா August 4 கொடுத்துருக்காங்க. ஸோ August 4ல் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போது டிஸ்கிரிப்ட் டைப்பு இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டிஎன் செட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 ஒழுங்காக நல்லா படிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 100 மார்க் நம்ம அங்கே படிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, அப்போது இந்த டேட்டுக்கு அப்புறம் டிஎன் செட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ட் டைப் மட்டும் நம்ம படித்தாலே போதும். ஓகே, டிஸ்கிரிப்ட் டைப் மட்டும் படிக்கிறது அங்கே டைமும் இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம ஜூனில் முடிப்போமா? ஜூன் 3 போட்டிருக்காங்களா? இப்போ ஜூன் 3 வரைக்கும் நம்ம இதை முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஸ்கிரிப்ட் டைப் படிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் பேப்பர் 1 இல்லை இந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கவே முடியாது. ஸோ அதனால் இப்போ கொடுத்துருக்க டைமை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 35 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு. ரைட்டா?
ஸோ அதனால் இந்த 35 நாள் நம்ம டிஎன் செட்டுக்குள்ளதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேப்பர் 1 நல்லா படிங்க, எழுதி பாருங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2மே படித்து முடிச்சிருங்க. இங்கே முடிச்சிட்டிங்க, அங்கே 100 மார்க் உங்களுக்கு அப்படியே சொல்லையாக கையில் கிடைக்கும். அப்புறம் டிஸ்கிரீட் டைப் எப்படி ஆன்சர் பண்ணுறது நம்ம பின்னாடி பார்ப்போம். டிஸ்கிரீட் டைப் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்ட மாட்டாங்க, ஸ்டாண்டர்ட் தியரி தான் கேட்க போகிறாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கும் நம்ம வீடியோஸ் போடுவோம், சரிங்களா? அதனால் டிஎன் செட் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா டிஎன் செட்லேயும் மார்க் வருது. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அதுலேயும் நமக்கு மார்க் வந்து ஈஸியாக ஜாப்பில் செட்டில் ஆகிடலாம், சரியா? நீங்கள் டிஎன் செட்டு படிக்கலைன்னா, இப்போ ரிவர்ஸ் பாட்டு யோசிக்கணும்ல, படிக்கலைன்னா அடுத்த டிஎன் செட் எப்போ வரும்னு தெரியாது. சிஎஸ்ஆர் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. அதே எம்எஸ்சி எம்ஃபில் மட்டும் கையில் இருக்கும். அப்போ இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். ப்ரைவேட் காலேஜுக்கு போக முடியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ வந்து நம்மகிட்ட இந்த இது குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, நாம்ஸ் என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு இப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சு, அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே குவாலிஃபிகேஷன் நம்ம கையில் இருக்கணும், ஓகேங்களா? இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எலிஜிபிள் அந்த இது அப்ளை பண்ணுறதுக்கே, சரிங்களா? ஸோ அப்போ டிஎன் செட் இப்போ பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எந்த எக்ஸாம் வந்தாலும் குவாலிஃபைடு, ஓகே? இல்லை பண்ணலைன்னா அடுத்த டிஎன் செட்டு வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சுருவாங்க. அப்போது அந்த டேட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது. அப்போது வந்து நீங்கள் அந்த டைத்தில் பாஸ் ஆனால் கூட அந்த டைமில் முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த டிஎன் செட்டு 2024 வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது, ரைட்டா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிறீங்க. இது ஒன்று. அடுத்து வந்து இப்போ என்னோடய பிளான் என்னென்னா, இப்போது மை பிளான் என்னென்னா, இப்போ நம்ம டிஎன் செட்டு ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் டிஎன் செட்டுக்குள்ள உள்ள மேக்ஸு மட்டும்தான். ஸோ எல்லா சாப்டரில் உள்ள 1 மார்க் கொஷின் ஃபுல்லாக நம்ம யூடியூப்ஸ் வீடியோவில் நம்ம சேனலில் போட போகிறோம். ஃபுல்லாக எல்லாமே த்ரோவாக நீங்கள் என்ன செய்யணும், ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும். அப்ளைடு மேக்ஸ் இப்போ போடுறோம்ல, ஆக்சுவலாக இப்போ இந்த நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் அதாவது 5ஆம் தேதிக்குள்ளே அப்ளைடு மேக்ஸ் முடிச்சுருவோம். அப்ளைடு மேக்ஸில் நம்ம என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே தான் வரும். நீங்கள் 100% என்ன 200% நம்பலாம். அப்ளைடு மேக்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் கொஸ்டின், ஓகேங்களா? அவன் கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக கேட்டாலும் சரி, கஷ்டமாக கேட்டாலும் அதுதான் உங்களுக்கு கொஸ்டின். நீங்கள் அதை அந்த 5ஆம் தேதிக்குள்ளே படித்து முடிங்க. நோட்டு போட்டு இப்போ நம்ம வீடியோ போடுறோமா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் வீடியோ போடுறோம்னா பாருங்கள், பார்த்துட்டு என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டில் எழுதுங்க. நோட்டில் எழுதினா மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். நோட்டில் எழுதி திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அங்கே வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கே போய் தப்பாக தான் எழுதிட்டு வருவோம், ஓகேங்களா? இது ஒரு இது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் படிங்க, சரிங்களா? அப்போ டிஎன் செட் மேக்ஸ் வீடியோஸ் வந்து எல்லா வீடியோஸும் போடுவோம். நீங்கள் நம்ம கொடுக்குற நோட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். கோச்சிங் சென்டர் போகிறீங்க, அங்கே கொடுக்குற நோட்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இது ஒரு சீக்வன்ஸாக இருக்கும், ஒரு டெஃபினிஷன் இருக்கும், அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ், அப்படி எல்லா கண்டென்ட்டும் உள்ளே வந்துடும், ஓகேங்களா? அது வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஸோ கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்குமா இல்லையான்னு மேக்ஸ் கரெக்டாக படித்தவங்களுக்கு தெரியும். சும்மா நோட்ஸை மட்டும் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது, சரிங்களா? அதனால் ஸோ நான் கரெக்டான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கேன், சரியா? நீங்கள் அதே மாதிரி படிச்சுக்கோங்க, படித்து பாஸ் ஆகிக்கோங்க, ரைட்டா? ஸோ என்னால் ஒரு 5 பேர் பாஸ் ஆனால் கூட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான், ஓகேங்களா? ரைட். அப்போ நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னென்னா நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டுருங்க, ரைட்டா? ஆக்சுவலாக ரைட்டுங்களா? இப்போ இது ஒன்று. இப்போ டிஎன் செட் மேக்ஸுக்குள்ளே எக்ஸாம் போட்டு முடிச்சுடுவோம். அந்த 1 மார்க் கொஷின் போட்டுருவோம். அதுக்கு அடுத்தபடியாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்குள்ளே டிஸ்கிரீட் டைப் கொஷின்ஸ். டிஸ்கிரீட் டைப் கொஷின் வந்து நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் டிஎன் செட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிட் டைப் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் இதே மாதிரி அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், டோப்பாலஜி, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், ஓடி, பிடி, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம வீடியோஸ் போடுவோம், சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக அதில் வந்து டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி அடிஷனலாக சேர்த்துருக்குறாங்க, ஓஆர்லேயும் சில கான்செப்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு படிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சரியா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ இந்த டயத்தில் நான் வந்து இந்த மாதிரி இந்த 1 மார்க்லாம் நான் நடத்தவே மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப் டைப் கொஸ்டின் மட்டும் தான் நடத்துவேன், சரிங்களா? இப்போ போயிட்டு நான் இது மறுபடியும் இதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின் டிஎன் செட்டில் 1 மார்க் கொஸ்டின் போட்ட மாதிரி
அதில் உள்ள 1 மார்க் கொஷின் போட போகிறது கிடையாது. அப்போ ஃபுல்லாக நம்மளோட இது டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் மட்டும் தான் டீல் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ தான் டைமும் இருக்குது பாருங்கள். ஜூன் 3 எக்ஸாம் முடிக்கிறோம், ஆகஸ்ட் 4, அப்போ ஜூன், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், கரெக்டாக 60 நாள் இருக்குது. 60 நாளில் முடிக்கிறது கஷ்டம் டிஸ்கிரிப்ட் டைப். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ட் டைப் பெருசாக ஒன்று இருக்காது. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் தேர்வு தான் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக படித்து கரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு வேலை மட்டும் எனக்கு டிஎன் செட் எக்ஸாம் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக காலையில் என் ஃப்ரெண்டும் நானும் இதுதான் போய் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் இதான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன பேசுகிறேனோ அதை தான் அவங்ககிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். சரிங்களா? அதனால் டிஎன் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது ஒன்று. இப்போது இந்த ஆகஸ்ட் 4 முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ்ஆர் எக்ஸாம். ஸோ சிஎஸ்ஐஆர் கேட்டு என்பிஹெச்எம். ஸோ இதுக்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சிஎஸ்ஆர் கேட் என்பிஹெச்எம்லாம் வருஷம் நீங்கள் எழுதுனா மட்டும்தான் நீங்கள் பியூர் மேக்ஸில் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஆக்சுவலாக மேக்ஸில் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, வெறுமனே டிஆர்பி எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு படிச்சுட்டு நோட்ஸை மட்டும் வச்சுட்டு போனால் ஒன்றுக்கும் ஆகாது. ரைட்டா? அதனால் நீங்கள் மேக்ஸில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சால் இந்த எக்ஸாமுக்கு நீ கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன, அதில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய பிளான். ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போ டிஎன் செட் எக்ஸாமை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.